வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து வரலாற்று வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். தென்னிந்திய வரலாறை மொத்தம் 5 பாகமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பல்லவர்கள், இரண்டாவது சோழர்கள், மூன்றாவது பாண்டியர்கள், நான்காவது சாளுக்கியர்கள், ஐந்தாவது ராஷ்டிரகூடர்கள். இப்படி 5ஆக பிரித்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தென்னிந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்திய அரசுகள். சரிங்களா? இப்போ தென்னிந்தியா அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? தென்னிந்தியா என்பது தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் ஒன்றிணைத்து நம்ம என்ன சொல்கிறோம்? தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் ஒன்றிணைந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது தெரியும். அப்போ இதில் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்க. கேரளா அப்படிங்கிறத கேரளம் என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு 2026. இது ரொம்ப முக்கியமானது. கர்நாடகா, சரிங்களா, மைசூர் மாநிலம் கர்நாடகா என பெயர் மாற்றப்பட்டது 1973. இது ரொம்ப முக்கியமானது. மாநிலங்கள் பெயர் மாற்றங்கள் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ கேரளம் என பெயர் மாற்றப்பட்டது 2026. மைசூர் மாநிலம் கர்நாடகா என பெயர் மாற்றப்பட்டது 1973. சரிங்களா? அப்போ தென்னிந்தியா என்பது தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் ஒன்றிணைத்து நம்ம தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம பாடத்துக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தென்னிந்தியாவில் பார்க்கக்கூடியது வந்து தென்னிந்திய அரசியலில் பார்க்கக்கூடியது வந்து முதல்ல பல்லவர்கள் அவங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சங்ககாலம் முடிந்த பிறகு, சரிங்களா, சங்ககாலம் முடிந்த பிறகு யார் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படின்னா களப்பிரர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க வந்து சுமார் 250 ஆண்டுகள் வந்து அவருடைய ஆட்சி வந்து நீடிக்குது. அப்போ சங்ககாலம் முடிந்த பிறகு களப்பிரர்களுடைய ஆட்சி வந்து எத்தனை ஆண்டு நீடிக்குது அப்படின்னா 250 ஆண்டுகள் வந்து ஆட்சி வந்து நீடிக்குது. சரிங்களா? அதன் பின்னர் காஞ்சியை தலைநகரமாக கொண்டு பல்லவர்கள் தங்கள் அரசை வந்து நிறுவுறாங்க. சரிங்களா? அப்போ சங்க காலத்துக்கு அப்புறம் களப்பிரர்கள் வர்றாங்க. அவங்க 250 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சியை தலைநகரமாக கொண்டு பல்லவர்கள் வந்து தங்கள் அரசை வந்து நிறுவினாங்க. சரிங்களா? அப்போ கிமு 10ஆம் நூற்றாண்டு சோழர்கள் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றும் வரையில் பல்லவர்கள் ஆட்சி வந்து நீடிச்சது. சரிங்களா? அப்போ கிபி 10ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிபி 10ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரரசு சோழர்கள் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றும் வரை பல்லவர்கள் ஆட்சி வந்து நீடிச்சது. சரிங்களா? அப்போது சங்ககாலம் முடிஞ்சவர் கடற்படர்கள் வர்றாங்க. அவங்க சுமார் 250 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதன் பின்னர் காஞ்சியை தலைநகரமாக கொண்டு பல்லவர்கள் வந்து தங்கள் அரசு வந்து நிறுவுறாங்க. சரிங்களா? அப்போது கிபி 10ஆம் நூற்றாண்டில் பேரரசு சோழர்கள் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றும் வரை பல்லவர்கள் தான் ஆட்சி நீடித்தது. சரியா? அப்போ கிபி 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்போ சோழர்கள் கைப்பற்றும் முறை வரைக்கும் யார் ஆட்சி நீடிச்சது? பல்லவருடைய ஆட்சி தான் நீடித்தது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது உள்ள போய்க்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில், சரிங்களா, 7ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதியின் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர். சரிங்களா? இது தெரியும். 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதியில் காஞ்சி நகரை காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர். பல்லவர்கள் ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளையும் உள்ளடக்கியாக இருந்தது. அப்போ பல்லவருடைய ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகள் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. சரிங்களா? சோழர்களும் பாண்டியர்களும் அப்போது தங்கள் பகுதிசார் ஆற்றுச்சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யும் அரசு வம்சங்களாக அப்போ தான் உருவாகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சோழர்களும் பாண்டியர்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தங்கள் பகுதிசார் ஆற்றுச்சமவெளி பகுதியில் ஆட்சி செய்யும் அரசு வம்சங்களாக அப்போ தான் உருவாகிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது தொடக்கத்தில் இவர்களது தலைநகரம் பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம், பின்னாளில் வந்து மாமல்லபுரம் இவர்களது தலைநகரமாக விளங்கியிருக்குது. சரிங்களா? தொடக்கத்தில் வந்து இவர்களோட தலைநகரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காஞ்சிபுரம் வந்து இவருடைய தலைநகரமாக இருந்திருக்குது. பின்னாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாமல்லபுரம் இவரோட தலைநகரமாக வந்து மாறியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல்லவர்களுடைய தலைநகரங்கள் காஞ்சிபுரம், பின்னாளில் மாமல்லபுரமாக மாறியிருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. சரி, அடுத்தது இதில் நாம் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தென்னிந்தியா அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பல்லவர்கள் 7ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் வடக்கே வந்து அரசருடைய ஆட்சி காலத்தில் தூரத்தில் தென்பகுதியில் காஞ்சி நகரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சவர் பல்லவர்கள். சரியா? இவருடைய பகுதி சோழ பாண்டியரசின் பகுதி உள்ளடக்கியாக இருந்தது. சோழர்கள் பாண்டியர்களும் வந்து தங்கள் பகுதிசார் ஆட்டுச்சமவெளியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரசு வம்சங்களாக உருவாகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? தொடக்கத்தில் இவர்கள் தலைநகரம் வந்து காஞ்சிபுரமாக இருந்திருக்குது. பின்னாளில் வந்து மாமல்லபுரம் இவர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது ஹர்ஷர். சரிங்களா? ஹர்ஷரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. புனித பயணிகளின் இளவரசர் என்று புகழப்படும் யுவான் சுவாங். சரிங்களா?
புனித பயணிகளினுடைய இளவரசர் என்று போற்றப்படும் யுவான் சுவாங் ஹர்ஷரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். சரிங்களா, இந்த இதாவது வந்து புனித பயணிகளின் இளவரசர் என்று போற்றப்படும் யுவான் சுவாங் ஹர்ஷரினுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிகிறார். சரிங்களா, இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஹர்ஷர் ஆவார். சரிங்களா, இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசரே வந்து இவர் தான். இவருடைய தலைநகரம் எது? கன்னௌசிங்களா. சரிங்களா, இவருடைய தலைநகரம் எது? கன்னௌசி தான் வந்து ஹர்ஷருடைய தலைநகரம். சரிங்களா சரிங்களா புனித படையினுடைய இளவரசன் என்று போலப்படும் யுவான் சுவாங் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்திலையும் யுவான் சுவாங் வந்து வந்திருப்பார் காஞ்சிபுரத்துக்கு. சரியா, முதலாம் நரசிம்மவர்மன். சரியா, முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்திலையும் யுவான் சுவாங் வந்து வருகை தந்திருப்பார். சரிங்களா, அதுக்கப்புறம் இரண்டாம் புலிகேசியினுடைய ஆட்சி காலத்திலே அவர் காலத்திலே இவர் வருகை தந்திருப்பார். யாரு? இரண்டாம் புலிகேசி. சரியா, அப்போ புனித பயணியின் இளவரசன் யுவான் சுவாங் காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன் காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் எங்கே வந்திருப்பார்? காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார். இரண்டாம் புலிகேசி காலகட்டத்திலேயே இவர் வந்திருப்பார். சரியா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அடுத்தது தென்னிந்திய அரசர்களில் நம்ம இந்த பல்லவர்கள் அப்படின்னா இவங்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா, இது நிறைய இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கூற்றுகளை கேட்பாங்க. சரிங்களா, கூற்றுகளை கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி, அவங்க வந்து எப்படி வந்தாங்க, அனைவராலும் அதில் வந்து நாம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது எந்த கான்செப்ட் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த பல்லவர்களுடைய தோற்றத்தை வந்து நாம் பார்க்குறோம். இவர்களுடைய தோற்றத்துக்கு வந்து பல்வேறு கருத்து வந்து இருக்குதுங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூற்று காரணத்தில் வந்து வச்சுருவாங்க. சரிங்களா, வட இந்தியாவை சேர்ந்த பார்த்தியர்களுடன் தொடர்புடையவர்கள் பல்லவர்கள். பார்த்தியர்களுடன் தொடர்புடைய பல்லவர்கள். பார்த்தியர்கள் என்ற சொல் பகல்வ என்ற திரிந்து பல்லவ என மாறியதாக கருதப்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வட இந்தியாவை சேர்ந்த பார்த்தியர்களுடன் தொடர்புடையவர்கள் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தியர்கள் என்ற சொல் பகல்வ என்று திரிந்து பல்லவ என மாறியதாக கூறப்படுகிறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா, அடுத்தது தக்காணத்தில் ஆட்சி செய்த வாகாடர்களின் வழித்தோன்றர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இவங்க இந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வாகாடர்கள் அப்படின்னா யாருன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். வாகாடர்கள் யாருங்க? பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது சோழ இளவரசனுக்கும் சரிங்களா அதை வந்து சோழ இளவரசனுக்கும் மணிவல்லத்தீவில் உள்ள நாகக்கண்ணிக்கு பிறந்தவர்கள் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சோழ இளவரசனுக்கும் மணிவல்லத்தீவில் உள்ள நாகக்கண்ணிக்கும் பிறந்தவர்கள் பல்லவர்கள் என கூறுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அடுத்தது தென்னிந்தியாவை ஆட்சி செய்த சாதவாகனர்களின் படைத்தளபதி பல்லவர்கள் என்பது ஒரு சிலருடைய கூற்று. பெரும்பான்மை அறிஞர்கள் இக்கூற்றை ஏற்றுக்கொள்கின்றனர். சரிங்களா, அப்போ தென்னிந்தியாவினுடைய ஆட்சி செய்த சாதவானர்களுடைய படைத்தளபதி பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கூட்டு சொல்கிறாங்க. பெரும்பான்மையை வந்து இவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த வழித்தோன்றர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுருக்காங்க. அடுத்தது முற்கால பல்லவர்கள் வடமொழியிலும் பிராகிருத மொழியிலும் கல்வெட்டுக்களை வெளியேற்றினர். சரியா, முற்கால பல்லவர்கள் வடமொழியிலும் பிராகிருத மொழியும் கல்வெட்டை வெளியிட்டனர். இந்த இரண்டு மொழிகளிலும் சாதவானர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்களை பின்பற்றி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கருதுகிறாங்க. அப்போது தென்னிந்தியாவை சேர்ந்த சாதவானர்களுடைய படைத்தளபதி தான் பல்லவர்கள் என ஒரு சிலர் கூற்று. பெரும்பான்மை அறிஞர்கள் வந்து இதை ஏற்றுக்கிறாங்க. அடுத்து முற்கால பல்லவர்கள் வடமொழியிலும் பிராகிருத மொழியிலும் கல்வெட்டுக்களை வந்து வெளியிடுறாங்க. இந்த இரண்டு மொழிகளையும் சாதவானர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறதுனால அவர்களை பின்பற்றி இவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து நிலவுது. சரிங்களா, அடுத்தது ஒரு சில நபர்கள் தமிழ் மன்னர்கள் தான் பல்லவர்கள் என கூறுகின்றனர். ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க? தமிழ் மன்னர்கள் தான் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரும்பான்மாற்றுப்படை சரியா, 10 பாட்டு நூல்கள் ஒன்று தான் பெரும்பான்மாற்றுப்படை. அவருடைய பாட்டுத் தலைவன் தொண்டைமான் இளந்தரியன். சரியா, பெரும்பான்மாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரியன் பல்லவ அரசனாக இருந்த முதல் அரசன் என கூறுகின்றனர். சரியா, இப்படி ஒரு சில பேர் கருதுகிறாங்க. அப்போ ஒரு சில நபர்கள் தமிழ் மன்னர்கள் தான் பல்லவர்கள் என கூறுகின்றனர். பெரும்பான்மாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரியன் பல்லவரசனாக இருந்த முதல் அரசன் அப்படின்னு சொல்லி கூறுறாங்க. சரிங்களா, அப்புறம் அடுத்தது அசோகரது கல்வெட்டில் காணப்படும் புலிந்தர்களோடு அவர்களை தொடர்புபடுத்துகின்றனர். சரிங்களா, அசோகருடைய கல்வெட்டில் காணப்படும் புலிந்தர்களோடு அவர்களை வந்து தொடர்புபடுத்தி சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ அசோகர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு 2 மற்றும்
13ஆம் பாறை கல்வெட்டு சரிங்களா. இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட குறுநில மன்னர்களை பற்றி சொல்லுதுங்க சரிங்களா. அப்போ அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட குறுநில மன்னர்களை பற்றி செய்திகள் வந்து இதில் இருக்குது சரிங்களா. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சத்புத்திர அப்படிங்கிற சொல் சரியா. சத்புத்திர அப்படிங்கிற சொல் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா அதியமான குறிக்குதாமாங்க சரியா. சத்புத்திர என்கின்ற சொல் யாரை குறிக்குது அப்படின்னா அதியமானை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ ஒரு சில நபர்கள் தமிழ் மன்னர்கள் தான் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெருமானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டமான் இளந்தெரியன் பல்லவரசனாக இருந்த முதல் அரசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு சிலர் நம்புகிறாங்க. அடுத்து அசோகர் கல்வெட்டில் காணப்படும் புலிந்தர்களோடு அவர்களை தொடர்படுத்தி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது 2, 3 அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறைகள் கொண்டு வந்து நிறைய குறுநில மன்னர்கள் பற்றி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா சத்புத்திர அப்படிங்கிற சொல் வந்து அதிகமான வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. சரி, அடுத்தது அப்போ இது மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பல்லவர்களுடைய தோற்றம் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கூற்று காரணத்தில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வட இந்தியாவை சேர்ந்த பாத்தியருடன் தொடர்புடையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாத்தியர் என்ற சொல் பகல்வ அப்படின்னு தெரிஞ்சு பல்லவ மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தக்காணத்தில் ஆட்சி செய்த வாகனர்களினுடைய வழித்தோன்றர்கள் தான் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாகனர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது சொல்கிறாங்க சோழ இளவரசருக்கும் மணிவண்ணத்தீவில் உள்ள நாககன்னிக்கும் பிறந்தவர்கள் பல்லவர்கள் அப்படின்னு ஒரு கூற்று நிலவுது. அடுத்தது தென்னிந்தியாவை ஆட்சி செய்த சாதவாரர்களுடைய படைத்தலைவி தான் பல்லவர்கள் என ஒரு சிலர் கூற்று சரியா. பெரும்பான்மையானிகள் இதை ஏற்றுக்கிறாங்க. முக்கால பல்லவர்கள் வடமொழியில் பிராகிருத மொழியில் பட்டங்களை கல்வெட்டுகளை வெளியிட்டனர். சாதவானர்கள் இது 2லையும் தேர்ச்சி பெற்றிருக்கிறதுனா அதிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு சில நபர்கள் வந்து தமிழ் மன்னர்கள் தான் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெருமானாற்றுப்படை பாட்டுடை தலைவர் தொண்டைமான் இளந்தெரியன் பல்லவரசனாக இருந்த முதல் அரசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அசோகர் கல்வெட்டில் காணப்படும் புனிதர்களோடு இவர்களை வந்து தொடர்படுத்தி சொல்கிறாங்க சரிங்களா. ஆனால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னா இவங்க தொண்டை மண்டலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று என்ன அப்படின்னா இவங்க வந்து தொண்டை மண்டலத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று சரிங்களா. தமிழ்நாட்டினுடைய வடபகுதியை ஆட்சி செய்தவர்கள் யாருங்க பல்லவர்கள். ஆனால் அனைவர்களும் கூற்றியது தமிழ்நாட்டை வந்து தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்தவர்கள். தொண்டை மண்டலம் என்னது தமிழ்நாட்டினுடைய வடபகுதி ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்ததான் வந்து தொண்டை மண்டலம் சரிங்களா. அதைத்தான் வந்து ஒரு சில அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்றா வந்து இருக்குது சரிங்களா. இதை பார்த்துருக்கோம். அடுத்தது பல்லவர்களுடைய நிலப்பரப்பு. பல்லவர்கள் வடபெண்ணை ஆற்றுக்கும் வடவெல்லாருக்கும் ஆந்திர நெல்லூர் பகுதியைச் சேர்ந்த வடவெல்லாருக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பான தொண்டை மண்டலத்தோடு தொடர்புடையவர்கள் சரிங்களா. தொண்டை மண்டலமே பல்லவரசினுடைய மையப்பகுதியாக இருந்தது. அப்போ தொண்டை மண்டலம் தான் பல்லவரசினுடைய மையப்பகுதி. தமிழ்நாட்டினுடைய வடபகுதி ஆந்திர பகுதிகள் சேர்ந்ததா தொண்டை மண்டலம். இப்பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வடபகுதி அருகேயும் அமர்ந்திருந்த ஆந்திர மாவட்டங்களை கொண்டிருந்தது. பார்த்தோம் இல்லைங்களா. இப்பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வடபகுதியையும் அருகே அமர்ந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டிருந்தது சரிங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க சரிங்களா. அடுத்தது பல்லவர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா. முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா. இதில் பிற்கால பல்லவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் காலகட்டத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்தி இலக்கியங்கள் தோன்றுச்சு. ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் தோன்ற காலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிற்கால பல்லவர்கள் காலகட்டத்தான் வந்து தோன்றுச்சு சரிங்களா. சரி, பல்லவர்களை 3 வகையாக பிரிக்கிறோம். முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் சரிங்களா. சரி, அடுத்தது முற்கால பல்லவர்கள். ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம், முற்கால பல்லவர்கள். முற்கால பல்லவர்கள் இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 250 முதல் 350 சரிங்களா. கிபி 250 முதல் கிபி 350 வரை முற்கால பல்லவர்கள் பிராகிருத மொழியில் பட்டங்களை வெளியிட்டனர் சரியா. பிராகிருத மொழியில் வந்து பட்டயங்களை வெளியிட்டனர். இந்த பட்டயங்கள் அப்படின்னா என்னென்னா ஒரு மன்னனுடைய புகழ், வெற்றி சரிங்களா, அதை பற்றி சொல்கிறதா வந்து இந்த பட்டயங்கள் சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பிராகிருத மொழியில் வந்து பட்டயங்களை வந்து வெளியிடுறாங்க. சிவாஸ்கந்தவர்மன், விஜயாஸ்கந்தவர்மன் ஆகியோர் இம்மரபில் குறிப்பிடத்தக்கவர்கள் சரியா. சிவாஸ்கந்தவர்மன், விஜயாஸ்கந்தவர்மன் ஆகியோர் வந்து முற்கால பல்லவர்கள் ஒரு முக்கியமானவர்களாக கருதப்படுகிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிராகிருத மொழியில் பட்டயங்களை வந்து வெளியிடுறாங்க சரிங்களா. அடுத்தது இடைக்கால பல்லவர்கள். அடுத்ததாக ஆட்சிக்கு வந்தவர்கள் இடைக்கால பல்லவர்கள் கிபி 350 முதல் 550 வரை ஆட்சி செய்தனர். அவர்கள் வடமொழியில் பட்டயங்களை வெளியிட்டனர் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு யார் இப்போ எந்த மொழியில் பட்டயங்கள் வெளியிட்டாங்க, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, பிராகிருத மொழியில்.
ஆனால் இடைக்கால பள்ளையர்கள் எந்த மொழியில் வெளியிட்டாங்க? வடமொழியில் பட்டயங்கள் வெளியிட்டாங்க. அப்பிரிவில் முக்கிய ஆட்சியாளர் விஷ்ணுகோபன். சரிங்களா, விஷ்ணுகோபன். அப்பிரிவினுடைய முக்கிய ஆட்சியாளர் யார்? விஷ்ணுகோபன். சமுத்திரகுப்தனுடைய தென்னிந்திய படையெடுப்பின் போது அதாவது சமுத்திரகுப்தன் தான் நம்ம இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவோம். அவரால் வந்து தோற்கடிக்கப்படுகிறார். அதாவது வந்து குப்தர்களை பார்த்துருப்போம். குப்தர்களில் வந்து இப்போ சமுத்திரகுப்தரை பற்றி பார்த்துருப்போம். அவர் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து 11 சிற்றரசர்களை வந்து ஜெயிச்சிருப்பார். சரியா, அதில் ஒருத்தர் தான் யாருன்னா விஷ்ணுகோபன். சரிங்களா, அப்பிரிவில் முக்கிய ஆட்சியாளர் விஷ்ணுகோபன். சமுத்திரகுப்தர் தென்னிந்திய படையத்தின் போது அவரால் முறியடிக்கப்பட்டவர் தான் இவர். சரிங்களா. சரி, அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னா பிற்கால பல்லவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இவர்கள் கிபி 575 முதல் 903ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் வீழ்ச்சி வரை ஆட்சி செஞ்சுருக்காங்க. சரிங்களா, இவர்கள் கிபி 575 முதல் 903 நூற்றாண்டு வரை பல்லவர்கள் வீழ்ச்சி வரை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவர்கள் வடமொழி தமிழ் 2 மொழிகளிலும் பட்டயங்களை வந்து வெளியிட்டாங்க. வடமொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 2லையும் வந்து பட்டயங்களை வந்து பிற்கால பல்லையர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் கல்வெட்டுக்களை பொறித்தனர். சரிங்களா, இக்காலம் பக்தி இலக்கிய காலமாகும். நம்ம பார்த்துருப்போம், இக்காலகட்டத்தில் தான் வந்து பக்தி இலக்கியம் தோன்றுச்சு. ஆழ்வார்கள் தோன்றியிருப்பாங்க, நாயன்மார்கள் தோன்றியிருப்பாங்க. சரிங்களா, காலமாகும். இதற்கு முன்னர் சமண மதம் களப்பிரர்கள் ஆதிக்கம் செலுத்தியது. சரியா, களப்பிரர்கள் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமணசமம் தான் வந்து ஆதிக்கமாக இருந்திருக்கும். சரிங்களா, அதை நம்ம களப்பிரர்கள் ஆட்சி காலத்து 2 காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ சமணத்தமத்தினுடைய டாமினேஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கும். சரிங்களா, பிற்கால பல்லவர் காலத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்து எழுச்சி பெற்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நான் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது பிற்கால பல்லவர்களில் நான் முதல்ல இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா களப்பிரர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு களப்பிரர்களை வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. சரிங்களா, இவர் தான் வந்து களப்பிரர்களை வந்து ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாரு. சரிங்களா, இவர் பாண்டியரசன் வந்து பாண்டியன் கடுங்கோன். சரிங்களா, அவர்களும் வந்து களப்பிரர்களை வந்து வெற்றி கொண்டிருப்பார். சரிங்களா, அப்போ பிற்கால பல்லவர்களில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. இவருடைய காலம் கிபி 570 முதல் கிபி 600ஆம் நூற்றாண்டு வரை இவருடைய காலம். சரிங்களா, அப்போது சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை வெற்றி கொண்டு என்ன பண்ணுறாருங்க, பிற்கால பல்லவரசை தோற்றுவிக்கிறாரு. இவருடைய காலம் கிபி 570 முதல் கிபி 600 வரை இருக்குது. சரிங்களா, இவர் தான் அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உலகின் சிங்கம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாங்க. சரிங்களா, 2ஆம் நரசிம்மவர்மனின் மகனான இரண்டாம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு காவேரி வரை முன்னேறி சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை கைப்பற்றி தனது தந்தை தொடங்கிய பல்லவம்ச ஆட்சியை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டார். யார்? 2ஆம் சிம்மவர்மனுடைய மகன் சிம்ம விஷ்ணு. சரிங்களா, இவர் களப்பிரர்களை முற்றிலும் அழித்ததோடு காவேரி வரை முன்னேறி அவர்களின் பகுதிகளையும் கைப்பற்றிய போது பாண்டியர்களோடு மோத வேண்டியதாயிற்று. அப்போ களப்பிரர்களை முற்றிலும் அழித்ததோடு காவேரி வரை முன்னேறி அவர்களின் பகுதிகளையும் கைப்பற்றிய போது பாண்டியர்களுடன் வந்து இவர் மோத வேண்டியதாயிற்று. சரிங்களா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மேலும் வடக்கில் ஆந்திர பகுதியான விஷ்ணுகுண்டு முதல் தெற்கில் காவிரியாறு வரை விரிந்தோறும் பேரரசை வந்து இவர் நிர்வகிக்கிறார். சரிங்களா, இதனால் இவரை அவனி சிம்மன், உலகின் சிங்கம் என புகழப்படுகிறார். சரிங்களா, இவருடைய போர் வெற்றிகளை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது? காசக்குடி செப்பேடு. இதில் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சிம்ம விஷ்ணு யாரா களப்பிரர்களை வெற்றி கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு? சிம்ம விஷ்ணு பிற்கால பல்லவர்கள் ஆட்சி வந்து தொடங்குறாரு. அவர் தான் வந்து உலகின் சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். களப்பிரர்களை அழித்ததோடு காவேரி வரை முன்னேறி என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் பாண்டியரோடு வந்து மோதல் ஏற்படுது. வடக்கில் ஆந்திர பகுதியான விஷ்ணுகுண்டு, தெற்கில் காவிரியாறு வரை ஒரு பேரரசன் நிறுவுறாரு. இவர் தான் வந்து என்ன சொல்கிறோம்? அவனி சிம்மன், உலகின் சிங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இவருடைய போர் வெற்றிகளை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு வந்து காசக்குடி செப்பேடு. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 பாயிண்ட் தாங்க. ஃபஸ்ட்டு பிற்கால பல்லவரசன் வந்து தோற்றுவிச்சவர் யார்? சிம்ம விஷ்ணு. சரியா, இவருடைய ஆருடைய மகன் சிம்மவர்மனுடைய மகன். சரிங்களா, தெரிஞ்சுக்குங்க. இவருடைய வந்து பட்டப்பெயர் என்ன? அவனி சிம்மன், உலகின் சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர் போர் வெற்றிகளை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு காசக்குடி செப்பேடு. சரிங்களா, இதை மட்டும் பார்த்துட்டா போதும். அடுத்தது, இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, அடுத்தது இவரை ஆதரித்த புலவர் யாருன்னா பாரவி. சரியா, இவரை பற்றி நம்ம பின்னாடி எழுதுவோம். இந்த பாரவி எழுதிய நூல் தான் வந்து கீதார்ஜுனியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வடமொழியில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த காவியம். இது 18 காண்டங்களை உடையது. சரிங்களா,
இவரை ஆதரித்த புலவர் பாரதி. இது ரொம்ப முக்கியமானது. காசக்குடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புதுச்சேரியில் புதுச்சேரிக்கு அருகில் உள்ளதா காசக்குடி. 1879ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செப்பேடு, தெரிஞ்சுக்கணும் சரியா. காசக்குடி எங்கே இருக்குது? புதுச்சேரிக்கு அருகில் இருக்குது. காசக்குடி செப்பேடு 2ஆம் நந்திவர்மன் பல்லவன் ஆட்சி காலத்தில் இச்செப்பேடு வந்து வெளியிடப்பட்டது சரியா. பல்லவர்களின் போர்த்திறன் பற்றி கூறுகிறது சரியா. அப்போ காசக்குடி செப்பேடு யார் காலத்தில் வெளியிடப்பட்டது? 2ஆம் நந்திவர்மன் பல்லவன் ஆட்சி காலத்தில் இச்செப்பேடு வெளியிடப்பட்டது. பல்லவர்களுடைய போர்த்திறன் பற்றி கூறுகிறது சரிங்களா. அப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம்? உலகின் சிங்கம் என அழைக்கக்கூடிய சிம்ம விஷ்ணுவை பற்றி பார்த்தோம். இதனால் இவரை வந்து உலகின் சிங்கம், களப்பிரல் ஆட்சியை வெற்றி கொண்டு பிற்கால பல்லவனுடைய ஆட்சியை நிறுவுறாரு. உலகின் சிங்கம் என அழைக்கப்படுகிறாரு. பாண்டிய கடுங்கோனும் களப்பிரலை வெற்றி கொண்டிருப்பார், அதை தெரிஞ்சுக்கணும். இவருடைய போர் வெற்றிகளை பற்றி காசக்குடி செப்பேடு சொல்லுது. இவரை ஆதித்த புலவர் யார்? பாரவி. அவர் எழுதின நூல் தான் கீதார்ஜுனியம், பின்னாடி பார்ப்போம். காசக்குடி எங்கே இருக்குன்னா புதுச்சேரி கல்லூரியில் இருக்குது. எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இது 1879, அது ரொம்ப முக்கியம். காசக்குடி செப்பேடு யாரோட காலத்தில் வெளியிடப்பட்டதுன்னா 2ஆம் நந்திவர்மன் பல்லவன் ஆட்சி காலத்தில் இச்செப்பேடு வெளியிடப்பட்டது. பல்லவருடைய போர்த்திறன் பற்றி கூறுகிறது சரிங்களா. இதைத்தான் நாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு யார்? உலகின் சிங்கம் எனக்கூடிய சிம்ம விஷ்ணு சரியா. அவர் என்ன பண்ணுறாரு? பிற்கால பல்லவரோட ஆட்சியை நிரம்புகிறார். அடுத்தது வந்து மகேந்திரவர்மன். நான் வந்து பல்லவர்களையே ரொம்ப முக்கியமான ஆறாருன்னா இந்த மகேந்திரவர்மன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவருடைய பட்டப்பெயர்கள் சரியா, முக்கியமானதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறப்பு பெயர்கள் குணபரன் சரிங்களா. இவருடைய சில பெயர்கள் வந்து குணபரன், சத்தியசிந்தன் சரி. குணபரன் அப்படின்னா சிறந்த குணவான் சரியா. அப்புறம் சத்தியசிந்தன் சரிங்களா. அடுத்தது சேத்தக்காரி அப்படின்னா கோயில்களை கட்டுபவன் அப்படின்னு பொருள் சரியா. அடுத்து சித்திரக்கார புலி அப்படின்னா ஓவியம் வரைவதில் வந்து வல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது விசித்திர சித்தன் அப்படின்னா இவர் வந்து குடைவரை கோயில் சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் குடைவரை கோயில் வந்து கட்டுவதில் வந்து வல்லவர் சரி. ஒரு பாறை இருக்குன்னா அது குறைஞ்சி போய் செங்கல் மண் இது இல்லாமல் குடைவரை கோயில் வந்து கட்டியிருப்பார். அப்படி சொல்லக்கூடிய மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து கூறுது சரிங்களா. செங்கல் சுண்ணாம்பு இல்லாமல் கோயில் கட்டியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு இது மண்டகப்பட்டு கல்வெட்டு. விசித்திரமான எண்ணம் உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் வந்து இவர் விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ குணபரன் அப்படின்னா சிறந்த குணவான் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சத்திய சந்தன் சரிங்களா. அடுத்து வந்து சேத்தக்காரி அப்படின்னா கோயில்களை கட்டுபவன். சித்திரக்கார புலினா ஓவியம் வரைவதில் வல்லவன். விசித்திர சித்தன்னா வந்து விசித்திரமான எண்ணங்களை உடையவன், செங்கல் சுண்ணாம்பு இல்லாமல் கோயில் கட்டுபவன். சங்கீரண ஜாதினா உங்களுக்கு தெரியும், பரிவாதனை என்னும் வீணை வாசிப்பதில் வல்லவன் சரிங்களா. சந்தீரன் அப்படின்னா இந்த பரிவாதனை என்னும் வீணை வாசிப்பதில் வந்து வல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மத்த விலாசன் அப்படின்னா இன்பம் தருபவன் அப்படின்னு பொருள் சரியா. அடுத்தது மண்டகப்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு குடைவரை கோயில் பாறையை குடைந்து கட்டப்பட்டதாகும். அப்போ மண்டகப்பட்டு எங்கே இருக்குது? விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள குடைவரை கோயில். இது வந்து பாறையை குடைந்து கட்டப்பட்டது. அப்போ இவருடைய இது என்னதுங்க? குடைவரை கோயில் தான். பாறையை குடைஞ்சு அதில் கோயில் கட்டிடுது சரிங்களா. அடுத்தது மகேந்திரவர்மன் தனது ஆட்சியின் தொடக்கத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். பின்னர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் என்பவரால் சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்டார் சரியா. மகேந்திரவர்மன் தனது ஆட்சி காலத்தில் வந்து தொடக்கத்தில் வந்து சமண சமயத்தை பின்பற்றியிருப்பாருங்க. பின்னர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் என்பவரால் சைவ சமயத்துக்கு மாற்றப்பட்டார் சரிங்களா. இவர் என்ன பண்ணுவார்? திருநாவுக்கரசர் வந்து கடலில் தூக்கி போட்டுருவார் சரிங்களா. அவர் வந்து என்ன பண்ணுவார்? கடல்லேருந்து மீட்டு வருவார். அதனால வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு பற்றா மாறி அவர் சைவ சமயத்துக்கு வந்து மாறியிருப்பார் சரிங்களா. இதே வந்து கூன்பாண்டியனை வந்து சைவ சமயத்துக்கு மாற்றினவர் யார் அப்படின்னா சரிங்களா, திருஞான சம்பந்தர் சரிங்களா. கூன்பாண்டியன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைவ சமயத்துக்கு மாற்றினவர் யார்? திருஞான சம்பந்தர். இதில் அதை அடிஷனலாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. மேலும் திருவதி என்ற இடத்தில் ஒரு சிவாலயத்தை வந்து கட்டிக்கிறார். மேலும் இவர் என்ன பண்ணுறாரு? திருவதி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சிவாலயத்தை வந்து கட்டிக்கிறார். யார்? மகேந்திரவர்மன். பல்லவர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசர் சரிங்களா. சிறப்பு பெயர்கள் குணபரன், சத்தியசந்தன், சிறந்த குணவான். சேத்தக்காரினா கோயில் கட்டவன். சித்திரக்கார புலினா ஓவியம் வரையில் வல்லவன், நல்லா புரிஞ்சுக்கணும். விசித்திர சித்தன் அப்படின்னா குடைவரை கோயில் செங்கல் சின்னாம் இல்லாமல் கட்டுறது, விசித்திரமான எண்ண உடையவன். சங்கீரணன்னு தெரியும், வீணை வாசிப்பதில் வல்லவன். மத்த விலாசன்னா இன்பம் தருபவன். மண்டகப்பட்டு கல்வெட்டுங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள குடைவரை கோயில் பாடையை குறைந்து கட்டப்பட்டதாகும். மகேந்திரவர்மன் தனது ஆட்சி காலத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். பின்னர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசரால் மாற்றப்பட்டார். மேலும் திருவதி என்ற இடத்தில் வந்து சிவாலயம் வந்து கட்டுறார் சரிங்களா. அடுத்தது பல்லவர்களுடைய சின்னம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நந்தி. பல்லவருடைய சின்னம் எது? நந்திங்க சரியா. தொண்டை கொடியை வந்து மாலையாக வைத்துள்ளனர். பல்லவருடைய சின்னம் நந்தி, ரொம்ப 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 முக்கியமானது. தொண்டை கொடியை வந்து மாலையாக வந்து வச்சுருக்காங்க சரியா. மகேந்திரவர்மன் உருவாக்கிய நகரம் வந்து மகேந்திரமங்கலம், மகேந்திரவாடி சரியா. மகேந்திரவர்மன் உருவாக்கிய நகரம் எது? மகேந்திரமங்கலம், மகேந்திரவாடி. இது ஈஸியாக நாம் வச்சுக்கலாம். மகேந்திரன் வந்திருக்கு இல்லைங்களா
திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் மகேந்திரபாணி என குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா, திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தார். இது மகேந்திரபாணி என அழைக்கப்படுகிறது. சரியா, மத்தவிலகாச பிரகடனம் இவருடைய நாடக நூல். சரியா, மத்தவிலகாச பிரகடனம், குடிகாரனுடைய மகிழ்ச்சி, சரியா அப்படின்னு சொல்கிறோம், உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார். இந்நூல் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். மத்தவிலகாச பிரகடனம் என்ற நூலை எழுதியவர் யாரு? மகேந்திரவர்மன். சரிங்களா, அடுத்தது இவரது ஆட்சி காலத்தில் பல்லவர் சாளுக்கிய போர் வந்து தொடங்குச்சுங்க. சரியா, சாளுக்கிய அரசர் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பல்லவர் சாளுக்கிய போர் தொடங்குறது. சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டின் மீது போர் தொடுத்தார். போர் தொடுத்து என்ன பண்றாரு? மகேந்திரவர்மனை தோற்கடிச்சிடுறார். சரியா, இப்போரில் 2ஆம் புலிகேசி வெற்றி பெற்று பல்லவ நாட்டின் வடபகுதி வெங்கியை கைப்பற்றியதாக தெரிகிறது. இப்போ போரில் கைப்பற்றி என்ன பண்றாரு? 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டினோட வடபகுதியான வெங்கி வந்து கைப்பற்றுகிறார். சரிங்களா, அதுக்கப்புறம் இருவரை பழி வாங்கறதுக்கு தான் மகேந்திரவர்மனுடைய பையன் 1ஆம் நரசிம்மவர்மன் வந்து 2ஆம் புலிகேசி வந்து தோற்கடிச்சிருப்பார். அது பின்னாடி பார்க்கலாம். 1ஆம் மகேந்திரவர்மன் புல்லரூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்றதாக பல்லவர் கல்வெட்டு குறிப்பிட்ட போதிலும் இழந்த பகுதியை மீட்க முடியல. என்னதான் ஜெயிச்சிட்டான்னு சொன்ன, ஜெயிக்கிற மாதிரி இருந்திருப்பான், ஆனால் வந்து அவர் என்னன்னா இழந்த பகுதியை வந்து மீட்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது இசையிலும் அவன் தேர்ச்சி பெற்றிருந்தான் என்று குடுமியான்மலை இசைக்கல்வெட்டு கூறுகிறது. சரியா, இசையிலும் மகேந்திரவர்மன் தேர்ச்சி பெற்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு குடுமியான்மலை கல்வெட்டு. குடுமியான்மலை எங்கே இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, இந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், எந்த மாவட்டம்னு தெரிஞ்சுக்கங்க. இவருடைய காலத்தில் புகழ்பெற்றவை குடைவரை கோயில். சரிங்களா, அடுத்தது மாமண்டூர், திருக்கழுகுன்றம், வல்லம், மகேந்திரவாடி, தலவானூர், அடுத்தது பல்லாவரம், மண்டகப்பட்டு, திருச்சி ஆகிய இடங்களில் அவனது குடைவரை கோயிலை வந்து காணலாம். இது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்தது அப்போ நம்ம இது மட்டும் பார்த்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மகேந்திரவர்மனை பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா, அப்போது இவருடைய பட்டப்பெயர்கள் முக்கியம். குணபரன், சத்தியசிந்தன், சேத்தக்காரி, சித்திரக்காரப்புலி, விசித்திர சித்தன், ஜங்கீரண ஜாதி, மத்தவிலாசன் பார்த்துக்குங்க. இவருடைய குடைவரை கோயில் வந்து எங்கே? மங்கட்டாப்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. சமண சமயத்தில் இருந்தார். சைவத்துக்கு மாதவ திருநாவுக்கரசர். திருவதி என்ற இடத்துல சிவாலயம் கட்டியிருக்கிறாரு. இவருடைய சின்னம் வந்து பல்லவருடைய சின்னம் வந்து நந்தி, தொண்டைக்கொடியை மாலையாக வச்சுருக்காங்க. அவருடைய என்னென்ன நகரத்தை உருவாக்குறாங்கிறது பார்த்துருக்கேன். மகேந்திர மல்லம், மகேந்திரவாடி. திராவிட கட்டல் பாணிக்கு புதிய பாணியை அறிமுகம் சென்றார், அதை மகேந்திரபாணி. மத்தவிலாச பிரகடனம் நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்கிறார், அதை பார்த்துக்குங்க. இவர் ஆட்சி காலத்தில் பல்லவ சாளுக்கிய போர் தொடர்ந்தது. இவர் வெற்றி பெற்றவர் 2ஆம் புலிகேசி. இங்கே மகேந்திரவர்மன் புல்லரூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்றதாக பல்லவர் கல்வெட்டு குறிப்பிட்ட போதிலும் இழந்த பகுதியை இவனால் மீட்க முடியல. சரிங்களா, இவர் காலத்தில் புகழ்பெற்றது குடைவரை கோயில். இசையிலும் அவன் தேர்ச்சி பெற்றிருந்தான் என்ற சொல்லக்கூடிய கல்வெட்டு குடுமியான்மலை இசை கல்வெட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் குடைவரை கோயில் காணக்கூடிய இடங்கள் மாமண்டூர், திருக்கழுகுன்றம், வல்லம், மகேந்திரவாடி, தாளவனூர் இதெல்லாம் பார்த்துருக்குங்க. சரிங்களா, அப்போ 2 அரசர்களை பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அமணிசிம்மன், உலகின் சிங்கம், அதுக்கப்புறம் மகேந்திரவர்மன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னா 1ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா, இவர் தான் நம்ம அடுத்து தான் பார்க்குறோம். சரிங்களா, இவருடைய பட்டப்பெயர்கள் மாமல்லன், அடுத்து வாதாபி கொண்டான். சரியா, நரசிம்மவர்மனுடைய பட்டப்பெயர்கள் மாமல்லன், வாதாபி கொண்டான். இவர் மட்போரில் வந்து சிறந்தவனாக இருக்குங்காட்டி இவர் வந்து மாமல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமல்லபுர நகரத்தை தீர்மானித்தவன். சரியா, சிற்பக்கலையில் வல்லவன். மகேந்திரவர்மன் வந்து குடைவரை கோயில், இவர் வந்து சிற்பக்கலையில் வந்து வல்லவர். சரிங்களா, அடுத்தது சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசியிடம் தனது தந்தை அடைந்த தோல்விக்கு உறுதி பூண்டார். சரியா, சாளுக்கிய அரசர் வந்து 2ஆம் புலிகேசி தனது தந்தையை அடைந்த தோல்விக்கு வந்து இவர் உறுதி பூண்டார். சரியா, காஞ்சிக்கு அருகிலே உள்ள மணிமங்கலம் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் 2ஆம் புலிகேசிக்கு எதிராக அவர் பெற்ற வெற்றியை கூரம் செப்பேடு வந்து சொல்லுது. சரியா, இவர் வந்து கூரம் செப்பேடு யாருக்கு? நரசிம்மவர்மனுக்கு. சரிங்களா, அப்போ காஞ்சிக்கு அருகிலே உள்ள மணிமங்கலம் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் 2ஆம் புலிகேசிக்கு எதிராக அவன் பெற்ற வெற்றியை கூரம் செப்பேடு வந்து சொல்லுது. சரியா, இது 1ஆம் பரமேஸ்வரன் காலத்தில் வெளியிடப்பட்டதாகும். இந்த செப்பேடு யார் காலத்தில் வெளியிடப்பட்டது? 1ஆம் பரமேஸ்வரனால் வெளியிடப்பட்டதாகும். சரிங்களா, அடுத்தது பரஞ்சோதியை படைத்தலைவனாக கொண்ட பல்லவ படை சாளுக்கியர்களை விரட்டி சென்றது. 2ஆம் புலிகேசி தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். வாதாபி நகரம் அழிக்கப்பட்டது. அதனால தான் வாதாபி கொண்டான் பேர் வச்சிருப்பார். 1ஆம் நரசிம்மவர்மன் மாதாபி கொண்டான் என்ற விருதை சூட்டி கொண்டார். சரிங்களா, புரிஞ்சுங்களா? அடுத்தது இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். யார் அப்படின்னா
வாதாபி போரில் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மானவர்மன் என்னும் இலங்கை அரசர் வந்து உதவிக்கிறார். சரியா, இவரது ஆட்சி காலத்தில் சீன பயணி யுவான் சுவாங் தலைநகர் காஞ்சிக்கு வந்து வருகை வந்திருக்கிறார். சரிங்களா, இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து சீன பயணி யுவான் சுவாங் வந்து இவருடைய காலத்தில் வந்திருக்கிறார். சரியா, மாமல்லபுரத்தை நிறுவினார். மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதங்கள் இவர் காலத்தில் அமைக்கப்பட்டதாகும். சரிங்களா, மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதங்கள், பஞ்சவாண்டர் அந்த ரதம் இருக்கு இல்லைங்களா, பஞ்சவாண்டர் இந்த சிப்பங்கள் இவர் காலத்தில் தான் அமைக்கப்பட்டதாகும். மாமல்லபுரம் யுனெஸ்கோ அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1984. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இதை பார்த்துக்குங்க. சரிங்களா, அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி. சரிங்களா, இவர் 63 நாயன்மார்கள் இவர் ஒருத்தர். பரஞ்சோதி சிறு தொண்டன் என பிரபலமாக அறியப்படுகிறார். இவர் 63 நாயன்மார்களில் வந்து ஒருவர். வாதாபி படையெடுப்பு பிறகு இவர் என்ன பண்ணார், மனமாற்றம் பெற்று சிவபக்தராக வந்து மாறிடுவாருங்க. சரியா, தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த கல்வி மையமாக வந்து காஞ்சி வந்து இருந்திருக்கு. சரிங்களா, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் மகன் முதலாம் நரசிம்மவர்மன். சரியா, தர்மபாலர் வந்து காஞ்சியிலிருந்து நாலந்திரக்காவுக்கு சென்றவர். இது எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, இது எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொன்னது யார் அப்படின்னா, தென்னிந்தியாவில் மிகச்சிறந்த கல்வி மையமாக இருக்குது காஞ்சி. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்கள்லாம் இருந்திருக்குங்க. சரிங்களா, இதையெல்லாம் சொன்னவர் யார் அப்படின்னா, காஞ்சிக்கு அப்போ வருகை வந்து யுவான் சுவாங் வந்து சொல்லியிருப்பாருங்க. சரிங்களா, முதலாம் மகன் முதலாம் நரசிம்மர் தர்மபாலர் காஞ்சியிலிருந்து நாலந்தாவிற்கு சென்றவர். இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகமாக சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் நாலந்தாவுக்கு அவர் செஞ்சிருக்காரு. அவர் காஞ்சியில் தான் இருந்திருக்கார். நாலந்தா பல்கலைக்கழகம் துணைவேந்தராக தர்மபாலர் வந்து பணியாற்றிருக்கார். சரிங்களா, அப்போது கல்விக்கரை இல்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யாருங்க, திருநாவுக்கரசர். புரிஞ்சுதுங்களா, கல்விக்கரை இல்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யார், திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார் அப்பர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யார், காளிதாசர். இவர் வந்து வடமொழி கவிஞர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது காளிதாசர் அப்படி தான் சொல்கிறோம். அப்போ காஞ்சிபுரத்துக்கு இன்னொரு பேர் கோயில் நகரம் அப்படின்னு சொல்கிறது காஞ்சி தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சரி, ஓகே. அப்போ தென்னிந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகச்சிறந்த கல்வி மையமாக வந்து காஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார், யுவான் சுவாங். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தர்மபாலர் காஞ்சியிலிருந்து நாலந்தாவுக்கு சென்றவர். இது அவர் சொன்னதான். நாலந்தா பல்கலைக்கழகம் துணைவேந்தராக தர்மபாலர் இருந்திருக்காரு. சரியா, இந்த வாத்தியாசனார் அப்படிங்கிறவர் வந்து காஞ்சியில் வாழ்ந்த ஒரு பண்டிதர். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாத்தியாசனார் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா காஞ்சியில் வாழ்ந்த ஒரு பண்டிதர் ஆவார். சரியா, அதே மாதிரி காஞ்சியில் வாழ்ந்த வட இந்திய புலவர் யாருன்னா தண்டி. சரிங்களா, இது எல்லாம் சொன்னவர் யார், யுவான் சுவாங் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, சரி, அடுத்தது அப்போ இதில் நம்ம முக்கியமானது என்னென்ன பார்த்துருக்கோம். முதலாம் நரசிம்மவர்மன் பட்டப்பெயன் மாமல்லன் வாபாதி கொண்டான். மாமல்லன் அப்படின்னா மட்போரில் சேர்ந்தவன். வாதாபி கொண்டான் அப்படின்னா வாதாபி அப்படிங்கிற இடத்துல 2ஆம் புலிகேசி தோற்கடிச்சிருப்பார். அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து இவருடைய காலத்தில் வந்து இவருடைய வெற்றியை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு கூரம் செப்பேடு. 2ஆம் புலிகேசிக்கு எதிராக அவன் வெற்றியை கூறும் செப்பேடு கூறுகின்றது. அது ரொம்ப முக்கியம். இவருடைய படை தளபதி பரஞ்சோதி. சரியா, இவரோட 63 நாயன்மார்கள் வந்து ஒருத்தர். சரிங்களா, இவர் வாதாபி கொண்டான் அப்படிங்கிற பேர் சூட்டிக்கிறார். வாதாபி போரில் முதலாம் நரசிம்மனுக்கு மானவர்மன் அப்படிங்கிற இலங்கை அரசர் வந்து உதவிக்கிறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் சீனப்பணி யுவான் சுவாங் வந்து காஞ்சிக்கு வருகை சென்றிருக்கிறார். மாமல்லபுரத்தின் இவர் மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதங்கள் இவர் காலத்தில் கட்டப்பட்டது. சிற்பக்கலையில் வல்லவர். அவர் குடைவரை கோயில் மகேந்திரவர்மன். மாமல்லபுரம் யுனெஸ்கோ பாரம்பரிய 1954. முதலாம் நரசிம்மனுடைய படைத்தளபதி பரஞ்சோதி. ஒரு சிறு தொண்டன் 63 நாயன்மாரில் ஒருவர். சரிங்களா, வாதாபி படையெடுப்பு பிறகு மனமாற்றம் பெற்று இவர் சிவபக்தர் ஆயிருப்பார். யாரு, பரஞ்சோதி. தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த கல்வி காஞ்சி. அதுக்கப்புறம் முதலாம் வந்து ஓகே மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். தர்மபாலர் காஞ்சியில் இருந்தார், நாலந்தாவுக்கு சென்றார் சொன்னது யுவான் சுவாங். சரிங்களா, தண்டி அப்படிங்கிற வடமொழி கவிஞர் காஞ்சியில் வந்து இருந்திருப்பார். வாத்தியாசனார் காஞ்சியில் வந்து இருந்திருப்பார். சரிங்களா, இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். அடுத்ததாக பார்க்கக்கூடியது 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். சரிங்களா, அவருடைய இன்னொரு பேர் வந்து ராஜசிம்மன். பட்டப்பெயர்கள் சங்கரபக்தன். சங்கரனாகிய சிவனுக்கு கட்டது கோயில் கட்டுறதுனால இவரை சங்கரபக்தன் அப்படின்னு சொல்கிறோம். மாமல்லபுரம் கடற்கரை கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், பனைமலை தானகிரீஸ்வரர் கோயில் ஆகியவை இவர் காலத்தில் கட்டப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டப்பெயர்கள் சங்கரபக்தன், மாமல்லபுரம் கடற்கரை கோயில். சரியா, அப்போ சிற்பங்கள் அப்படின்னா யார், முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா, குடைவரை கோயில்னா யார், மகேந்திரவர்மன். மாமல்லபுரம் கடற்கரை கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், பனைமலை தானகிரீஸ்வரர் கோயில் ஆகியவை இவர் காலத்தில் கட்டப்பட்டது. சரிங்களா, சங்கரனான சிவனுக்கு கட்டப்பட்டதால் சங்கரபக்தன் என அழைக்கப்படுகிறார்.
ஆகம விதிப்படி கோயில் கட்டியனால இவன் ஆகமப்பிரியன் அப்படிங்கிற பட்டம் இருக்கும். இப்போ கோயிலெல்லாம் வந்து ஆகம விதிப்படி தான் கோயில் கட்டுவாங்க இல்லைன்னா, அதனால வந்து இவருக்கு ஆகமப்பிரியன் அப்படின்னு பட்டம் இருக்கும். வாத்திய வித்யாதன இசைக்கலையில் ஆர்வம் உள்ளவர். இந்த பட்டப்பெயரெல்லாம் ரொம்ப முக்கியம். பட்டப்பெயரெல்லாம் ஒரு புரிதலோட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. வாத்திய வித்யாதன் அப்படின்னா இசைக்கலைவில் ஆர்வம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆகம விதிப்படி கட்டியவன் ஆகமப்பிரியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சங்கரனாகிய சிவனுக்கு ஒரு கோயில் கட்டினா சங்கர பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாமல்லபுரம் கடற்கரை கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், பனைமலை தானகிரீஸ்வரர் கோயில் இவர் காலத்தில் கட்டப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, புகழ்பெற்ற வடமொழி கவிஞரான தண்டின் அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது. அப்போ இவர் அவைக்கு யார் வந்திருக்கா? தண்டின் வந்து அலங்கரித்ததாக சொல்கிறது. தண்டி எழுத நூலுது என்னது தசகுமார காவியம் எழுதுனதை வந்து தண்டி பின்னாடி பார்க்கலாம். சீனாவுக்கான தூதுக்குழுப்பை வந்து அனுப்பி வச்சிருக்காரு யார்? இவர், சரிங்களா. அடுத்தது கடல் வாணிபம் இவரது காலத்தில் செழித்தது. ராஜசிம்மன் காலத்தில். ராஜசிம்மன் மனைவி ரங்கபதாகா உருவம் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டில் காணப்படுகிறது. தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா. ராஜசிம்மன் மனைவி ரங்கபதாகா உருவம் காஞ்சி கைலாசன் கோவில் கல்வெட்டில் காணப்படுகிறது, சரிங்களா. அப்போது இதில் வந்து நாம் தெரிஞ்சுக்கிறது, இரண்டாம் நரசிம்மவர்மன் இவருடைய பட்டப்பெயர் வந்து ராஜசிம்மன் என அழைக்கப்படுகிறார். பட்டப்பெயர் சங்கரபுக்தன். அடுத்து கடற்கரை கோயில், மாமல்லபுரம் கடற்கரை கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், பனமலை தானகிரஸ் கோயில் இவ்வளோ கட்டப்பட்டது. சங்கரநாதன் சிவனுக்கு கட்டப்பட்டதால் சங்கரபக்தன். ஆகம விதிப்படி கட்டியெல்லாம் ஆகமப்பிரியன். வாத்திய விதாவதன், இசைக்கலையில் ஆர்வம் உள்ளவர். புகழ்பெற்ற வடமொழிக்கு தண்டின் வந்து இவருடைய அவை வந்து அலங்கரிச்சிருக்காரு. சீன தூதுக்குழுவை அனுப்பி வச்சிருக்காரு. சீன தூதுக்குழுக்களை அனுப்பி வைத்தான். கடல் வாணிபம் அவரது ஆதிக்கலத்தில் செழிப்பாக இருந்திருக்குது. ராஜசிம்மன் மனைவி ரங்கபதாக உருவம் காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து காணப்படுகிறது, சரிங்களா. இதை பார்த்துருக்கோம். அடுத்தது இரண்டாம் பரமேஸ்வரன், சரிங்களா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். கல்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா, கல்கி எழுதிய சிவகாமி சரிதம், சரியா. கல்கி எழுதிய சிவகாமி சரிதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவகாமி சரிதம், கல்கி எழுதிய சிவகாமி சரிதம் என்ற நூல் வந்து யாரை பற்றி எழுதுது அப்படின்னா, முதலாம் நரசிம்மவர்மன் காலகட்டத்தை சேர்ந்தது. இது ஒரு காதல் கதையாக சொல்லப்படுகிறது, சரிங்களா. கல்கி எழுதிய சிவகாமி சரிதம் யாரை பற்றினது? முதலாம் நரசிம்மவர்மனை பற்றியது, சரிங்களா. அதை தெரிஞ்சுக்கங்க. சரி, அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா, இரண்டாம் பரமேஸ்வரன். இவருடைய காலம் வந்து கிபி 728 முதல் கிபி 731 வரை. இரண்டாம் நரசிம்மவர்மன் மகனான இரண்டாம் நரசிம்மவர்மனின் மகனான இரண்டாம் பரமேஸ்வரன் கிபி 728 ஆட்சியில் அமைந்தார், சரியா. அப்போ இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய மகன் தான் இரண்டாம் பரமேஸ்வரன், சரியா. கிபி 728 ஆட்சியில் அமைந்தார். சாளுக்கிய மன்னன் இரண்டாம் விக்ரமாதித்தினால் போரில் தோற்கடிக்கப்பட்டார். யார்? இரண்டாம் பரமேஸ்வரன். கங்கர்களோடு நடந்த போரில் பரமேஸ்வரன் வந்து கொல்லப்படுறாரு. இவருக்கு பிறகு இவரது மகன்கள் ஆட்சிக்கு வராத காரணத்தினால் சிம்ம விஷ்ணுவால் தொடங்கப்பட்ட பல்லவ வரவு வந்து முடிவு வந்திருக்குது. ஸோ ஒரு திறமையற்ற ஆட்சியாளர்களாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவருக்கு பிறகு இவரது மகன்கள் ஆட்சிக்கு வராத காரணத்தினால் சிம்ம விஷ்ணுவால் தொடங்கப்பட்ட பல்லவ மரபு வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. அப்போ இவர்கிட்ட நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இரண்டாம் நரசிம்மனுடைய மகனான இரண்டாம் பரமேஸ்வரனுடைய கிபி 727 ஆட்சி அமைக்கிறாரு. சாளுக்கிய மன்னர் இரண்டாம் விக்ரமாதித்தினால் போரில் வந்து இவர் தோற்கடிக்கப்படுகிறார். கங்கரனோடு நடந்த போரில் வந்து கொல்லப்படுகிறார், சரிங்களா. இந்த மாதிரி முக்கியமான விஷயம் மட்டும் இவருக்கு தெரிஞ்சால் போதும், சரிங்களா. அடுத்து இரண்டாம் நந்திவர்மன். இரண்டாம் பரமேஸ்வரன் இறப்புக்கு பிறகு சிம்ம விஷ்ணு தம்பியும் இரண்யவர்மனின், அதாவது வந்து இரண்டாம் பரமேஸ்வரனுடைய இறப்புக்கு பிறகு சிம்ம விஷ்ணுவனுடைய தம்பியும் இரண்யவர்மனின் மகன் இரண்டாம் நந்திவர்மன் என்பவர் பல்லவ அமைச்சர்கள், சரியா. இரண்டாம் நந்திவர்மன் என்பவர் பல்லவ அமைச்சர்கள் கல்வி நிலை, அதாவது வந்து கடிகை உறுப்பினராக வந்து இவர் தேர்வு செய்யப்படுறார். யாருன்னா இரண்டாம் நந்திவர்மன், சரிங்களா. இது புரிஞ்சுதுங்களா? இரண்டாம் பரமேஸ்வரனின் இறப்புக்கு பிறகு இவர் இறந்துடுறார், சரிங்களா. இரண்டாம் பரமேஸ்வரனுடைய இறப்புக்கு பிறகு சிம்ம விஷ்ணுனுடைய தம்பியும் இரண்யவர்மனுடைய மகனும் தான் வந்து இரண்டாம் நந்திவர்மன். இரண்யவர்மனுடைய மகன் தான் இரண்டாம் நந்திவர்மன், சரியா. இதெல்லாம் விட்டுருங்க. இரண்டாம் நந்திவர்மனுடைய இரண்யவர்மனுடைய மகன் தான் இரண்டாம் நந்திவர்மன், சரிங்களா. இந்த சிம்ம விஷ்ணுடைய தம்பி தான் இரண்யவர்மன், சரி. இவருடைய மகன் தான் இரண்டாம் நந்திவர்மன், சரியா. இவர் யாருனால தெரிவிக்கப்படுகிறார் அப்படின்னா, கடிகை உறுப்பினர்கள். அந்த கடிகைனா கல்வி நிலையங்கள், அந்த உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் இரண்டாம் நந்திவர்மன். புரிஞ்சுதுங்களா? இரண்டாம் நந்திவர்மன், சரிங்களா. இரண்டாம்
பொதுமக்களால் பல்லவரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரை பற்றி கூறிய செப்பேடு காசக்குடி செப்பேடு. அதை நான் பார்த்துருக்கோம். இவரை பற்றி கூறியதும் காசக்குடி செப்பேடு தான். காசக்குடி எங்கிறது புதுச்சேரியில் இருக்குது. 2ஆம் நந்திவர்மன் விஷ்ணு பக்தர் ஆவார். சரியா? காஞ்சியில் வைகுந்த பெருமாளை கோயிலை வந்து கட்டியிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காஞ்சியில் வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டால் 2ஆம் நந்திவர்மன். திருமங்கை ஆழ்வாரனுடைய சமகாலத்தவர். இவர் யாருங்க? திருமங்கை ஆழ்வாரனுடைய சமகாலத்தவர். திருமங்கை ஆழ்வார் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இவர் எழுதிய நூல், திருமங்கையால் எழுதிய நூல் தான் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவிழுக்கூற்றறிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். இதெல்லாம் இவர் எழுதினார். என்னென்ன நூல்? திருமங்கையாழ்வார் எழுதின நூல்கள் திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவிழுக்கூற்றறிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். இதெல்லாம் திருமங்கையாழ்வாரோட எழுதிய நூல்கள். ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. திருமங்கையாளனுடைய சமகாலத்தவர் தான் இவர். சரிங்களா? இவர் வைணவ மரபை சேர்ந்தார். இதனால் மட்டும் நான் பார்த்தது சைவ மரபு. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் வைணவ மரபை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது இவர்கிட்ட நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது 2ஆம் நந்திவர்மன் கிட்ட இவர் யாருன்னா இரண்யவர்மனுடைய மகன் 2ஆம் நந்திவர்மன். கடிகை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறார். இவரை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு காசக்குடி செப்பேடு தான். 2ஆம் நந்திவர்மன் விஷ்ணு பக்தர். காஞ்சியில் வந்து வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமங்கையாழ்வாரின் சமகாலத்தவர். இவர் வைணவ மரபை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைவ மரபு, இவர் வைணவ மரபு. அடுத்தது 3ஆம் நந்திவர்மன். சரிங்களா? நந்திக்கலம்பகம் 3ஆம் நந்திவர்மனை பற்றி எழுதக்கூடிய நூலாகும். நந்திக்கலம்பகம் ஆசிரியர்களே நாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அவர் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா 3ஆம் நந்திவர்மனை பற்றி எழுதக்கூடிய நூலாகும். தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் என அழைக்கப்படுகிறார். சரியா? தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் என அழைக்கப்படுகிறார். பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லபன் என்பவரை நந்திவர்மன் வந்து தெல்லாற்று போரில் வந்து தோற்கடிக்கிறார். தெல்லாறு எங்கே இருக்குது? வேலூர் பாளையத்தில் இருக்குது. சரிங்களா? தெல்லாற்று போரில் வந்து தோற்கடிக்கிறார். வேலூர் பாளையம் செப்பேடு இவர் பற்றி கூறுகிறது. சரிங்களா? அப்போது 3ஆம் நந்திவர்மன் நம்ம ரொம்ப முக்கியமானது என்ன? நந்திக்கிழமம் இவரை பற்றி சொல்லுது. நந்திக்கிழமத்துக்கு ஆசிரியர்களையும் நம்ம படிச்சிருப்போம். தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் என அழைக்கப்படுகிறார். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பாண்டிய மன்னனை வந்து ஸ்ரீ வல்லபன் அப்படிங்கிறவர் வந்து நந்திவர்மன் வந்து தெல்லாற்று போர்களை தோற்கடிக்கிறார். சரிங்களா? அதனால் வந்து தெல்லாடு எறிந்த நந்திவர்மன் அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாங்க. சரியா? இவரை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடுனா வேலூர் பாளையம் செப்பேடு இவரை பற்றி சொல்லுது. யாரை பற்றி சொல்கிறது? 3ஆம் நந்திவர்மனை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு வேலூர் பாளையம் செப்பேடு. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பல்லவர்களை நமக்கு கடைசி அரசராக பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டிங்கன்னா அபராஜித்த பல்லவன். சரிங்களா? இவரை ஆதித்த சோழன் வந்து தோற்கடிக்கிறார். சரியா? சோழ வம்சத்தை சேர்ந்த ஆதித்த சோழன் வந்து தோற்கடிக்கிறார். இத்துடன் பல்லவர் ஆட்சி வந்து முடிக்கப்படுகிறது. இதன் புறம் தொண்டை மண்டலம் சோழர் கட்டுப்பாட்டில் வந்தது. பல்லவ அரசு வந்து சோழ நாட்டுடன் சேர்க்கப்பட்டது. சரியா? அப்போ முதல் அரசர் வந்து சிம்ம விஷ்ணு. சரியா? அப்போ கடைசி அரசர் யார் அப்படின்னா அபராஜித்த பல்லவன். சரிங்களா? இவர் யாரால் தோற்கப்படுகிறாரு? ஆதித்த சோழனால் தோற்கப்படுகிறார். அதாவது பல்லவர் ஆட்சி முடிவு கொண்டது. தொண்டை மண்டலம் வந்து சோழர் கட்டுப்பாட்டுக்கு போயிருது. பல்லவ அரசு சோழ நாடுடன் இணைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து பல்லவர்களினுடைய ஆட்சி குறித்த சான்றுகள். சரிங்களா? இந்த செப்பேடெல்லாம் தனியாக நீங்கள் படிச்சுங்க. காசக்குடி செப்பேடு அப்படின்னா 2ஆம் நந்திவர்மன். பூரம் செப்பேடுனா 1ஆம் பரமேஸ்வரன். வேலூர் பாளையம் செப்பேடுனா 3ஆம் நந்திவர்மன். சரிங்களா? இந்த மாதிரி தனியாக எழுதி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் வச்சுக்கலாம். அடுத்தது கல்வெட்டுகள் அப்படின்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு 1ஆம் நந்திவர்மன். மண்டகப்பட்டு கல்வெட்டு 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் சேர்ந்தது. 2ஆம் புலிகேசின் ஐவேல் கல்வெட்டு எழுதியவர் யாருன்னா ரவிகீர்த்தி. சரிங்களா? 2ஆம் புலிகேசினுடைய ஐகோல் கல்வெட்டு வந்து எழுதியவர் யாருன்னா ரவிகீர்த்தி. சரிங்களா? இந்த கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா 1ஆம் வர்மகிட்ட இவர் வந்து தோற்று போனதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பாரவி சிம்ம விஷ்ணு காலத்தை சேர்ந்தவர். இவர் எழுதுதான் கீதாஜன்யம். அர்ஜுனன் சிவன் மோதல் பற்றி சொல்லக்கூடியது. இப்போ பாரவி வந்து யாருடைய காலத்தில்? சிம்ம விஷ்ணு காலத்தை சேர்ந்தவர். அவர் எழுதின நூல் தான் கீதாஜன்யம். கீதாஜன்யம் எதை பற்றி சொல்லக்கூடியது? அர்ஜுனன் சிவன் மோதலை பற்றி சொல்லக்கூடியது. இதில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். அடுத்து பல்லவர் கால இலக்கியங்கள். மத்த விலாச பிரகடனம் எழுதியவர் 1ஆம் மகேந்திரவர்மன். அவந்தி சுந்தர கதையை எழுதியவர் தண்டி. தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் தண்டி தான். கலிங்கத்து பண்ணையை வந்து ஜெயங்கொண்டார். இவர் சமகால இவர்களோட காலகட்டத்தை சேர்ந்தவர். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார். நந்திக்கிழமகம் என்ற வந்து ஆசிரியர் வந்து தெரியல. இவர் வந்து 3ஆம் நந்திவர்மன் பற்றி சொல்லக்கூடிய நூல். சரிங்களா? சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா
பல்லவர்களுடைய நிர்வாகம். சரிங்களா? சரி, இது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. குடைவரை கோயில் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் பாணி. சரிங்களா? குடைவரை கோயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பாணி. சரிங்களா? இது நாம் ஏற்கனவே பார்த்தோம். குடைவரை கோயில்னா முதலாம் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னா ஒற்றைக்கல் ரதங்கள். சரிங்களா? இந்த பஞ்சபாண்ட ரதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருடைய காலகட்டத்தை சேர்ந்தது? முதலாம் நரசிம்மவர்மன் காலகட்டத்தை சேர்ந்தது. சரி, முதலாம் நரசிம்மவர்மன் காலகட்டத்தை சேர்ந்தது. அப்போ குடைவரை கோயில்கள் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன், ஒற்றைக்கல் ரதங்கள்னா நரசிம்மவர்மன். கட்டுமான கோவில்கள். சரிங்களா? கட்டுமான கோவில்கள் அது வந்து ராஜசிம்மன் பாணி. சரிங்களா? பல்லவர்கள் இது ரொம்ப முக்கியம். கட்டுமான கோவில்கள் யார் பாணி? ராஜசிம்மன் பாணி. சரிங்களா? இதை பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது பல்லவர்களுடைய நிர்வாகம். ராஷ்டிரம், அது மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ராஷ்டிரிகர் அப்படின்னா அதை நிர்வகிக்கக்கூடியவர் வந்து ஆளுநர். விஷயங்கள் அப்படிங்கிறது கோட்டங்கள் அப்படின்னு சொல்லி, இது வந்து பொறுத்துகள் அப்படியே மாற்றி கொடுத்து கேட்டுருவாங்க. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ராஷ்டிரம் அப்படிங்கிறது மண்டலம். அந்த ராஷ்டிரம் அப்படிங்கிறது ஆட்சி செய்யக்கூடியவர் யார்? ஆளுநர். அடுத்தது விஷயங்கள் அப்படின்னா கோட்டங்கள். அடுத்து நாடுகள், அதை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வந்து நாட்டார்கள். சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. ஊர், இது ஆட்சியாளர் பெயர் வந்து ஊரார். சரிங்களா? அடுத்து சிற்றூர், ஆட்சியாளர் பெயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் அப்படின்னா ஆழ்வார். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பல்லவர் காலத்தில் கோயில்களுக்கு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டது தேவதானம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க. பிரம்மதேயம், பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம், இதுவும் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஆழ்வார்கள் 12 பேர். 4000 பிரபந்தம் இக்காலகட்டத்தை சேர்ந்தது. சரிங்களா? ஏற்கனவே பார்த்தோம். நாயன்மார்கள் தேவாரம் இக்காலகட்டத்தை சேர்ந்தது. இது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? பல்லவர் காலத்தில் இருந்த அலுவலர்கள். சரியா? முக்கியமான அலுவலர்கள் யார் அப்படின்னா ரகசிய கிரதா அப்படிங்கிற ஒரு அந்தரங்க செயலர். அப்போ ரகசியம்னால அந்தரங்கம் நாம் வச்சுக்கலாம். மாணிக்க பண்டாரம் கருவூல அலுவலர். மாணிக்க பண்டாரம் கருவூல அலுவலர். மாணிக்கமெல்லாம் கருவூலத்தில் தான் இருக்கும். கோஷ அதியசா கருவூல மேற்பார்வையாளர். கோஷ அதியசா என்ன? கருவூல மேற்பார்வையாளர். அதிகரண மண்டபம்னா நீதிமன்றம். சோழர்களுக்கே முன்னோடியாக கிராம சபைகளை கொண்டவர்கள் யாருன்னா பல்லவர்கள். சரியா? அப்போ சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய உத்திரமேற்கல்வூட்டுன்னு உத்திரமேற்கல்வூட்டு. சரிங்களா? அப்போ சோழர்களுக்கே முன்னோடியாக கிராம சபைகளை கொண்டவர்கள் யார்? பல்லவர்கள். ஊரவை என்று சொல்லக்கூடிய கிராம சபை வந்து இருக்குது. கிராமங்களில் 20 வாரியங்கள் இருந்திருக்குது. சரியா? அடுத்தது கொடுக்காப்பிள்ளை அப்படின்னா நன்கொடையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி. சரியா? நன்கொடைகளை வசூலிக்கும் அதிகாரி யாருன்னா இவர் தான் வந்து கொடுக்காப்பிள்ளை. இப்போ ரகசிய இருக்கிறது அந்தரங்க செயலாளர், மாணிக்க பண்டாரம் கருவூல அலுவலர், கோஷதேச கருவூல மேற்பார்வையாளர், அதிகார மண்டலம் நீதிமன்றம். சோழருக்கே முன்னாடியாக கிராம சபையில் கொண்டவர்கள் பல்லவர்கள். ஊரவை என்று சொல்லக்கூடிய கிராம சபை இருந்திருக்குது. கிராமங்கள் 20 வாரியங்களாக அமைந்திருக்கின்றன. கொடுக்காப்பிள்ளைன்னா நன்கொடைகளை வசூலிக்கும் அதிகாரி. பார்த்துக்குங்க. அடுத்தது இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா பல்லவர்கள் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நாம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மராத்தியர்கள் வந்து பார்த்தோம் இல்லைங்களா? கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழகத்தில் மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம். அதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இரண்டாம் சரபோஜி வந்து வழிகாட்டுதல இரண்டாம் சரபோஜி வந்து பின்பற்றி யாருன்னா தாமஸ் மன்றோ. சரிங்களா? இரண்டாம் சரபோஜி பின்பற்றி யார்? தாமஸ் மன்றோ. கொண்டு வந்த அதாவது வந்து இரண்டாம் சரபோஜி பின்பற்றி தான் தாமஸ் மன்றோ வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1847 தான் வந்து செயல்பாட்டுக்கே வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அங்கே சொல்லியிருக்க மாட்டேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாம் சரபோஜியின் வழிகாட்டுதலின் பேர் தாமஸ் மன்றோ தொடக்கப்பள்ளி திட்டத்தை எப்போது செயல்பாட்டு கொண்டு வந்திருக்குன்னா 1841. ரொம்ப முக்கியம். அடுத்து டல்கௌசி பற்றி பார்த்துருப்போம். டல்கௌசி வந்து வாரிசிலப்பு கொள்கை மூலம் முதல் இணைக்கப்பட்ட பகுதி சதாரா. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டல்கௌசி வாரிசிலப்பு கொள்கை மூலம் முதலில் இணைக்கப்பட்ட பகுதி சதாரா. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டானது. தமிழ்நாட்டின் மணிமகுடமாக திகழும் செஞ்சி கோட்டையை பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ. சரிங்களா? கிழக்கின் ட்ராய் எனப்படும் செஞ்சி கோட்டை இந்தியாவின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சோழர் கால ஓவியங்கள் மாமல்லபுரம், நீலகிரி மலை ரயில், மேற்கு தொடர்ச்சி மலை வரிசையில் 5வது மணிமகுடமாக செஞ்சிக்கோட்டை வந்து இடம்பெறுகிறது. அப்போது
சோழர் கால ஓவியங்கள் மாமல்லபுரம் இந்த வரிசையில் 5வது வரிசையாக யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக எதை அறிவிச்சிருக்காங்கன்னா செஞ்சிக்கோட்டையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரக்கூடிய எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கும் அது நிலைத்த பண்பாட்டு பெருமிதம் தருணமாக அமைந்துள்ளது. செஞ்சி 2025ஆம் ஆண்டு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டில் 5 பகுதி வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக இருக்குது. அது செஞ்சிக்கோட்டை 1. சரியா? சோழர் கால ஓவியங்கள், மாமல்லபுரம், நீலகிரி மயில் ரயில், 4 மேற்கு தொடர்ச்சி மலை, 5வது வந்து செஞ்சிக்கோட்டை. சரியா? ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்பிள் கேட்கலாம். செஞ்சி எங்கே இருக்குது? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த செஞ்சிக்கோட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதை பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இதனுடைய முதல் பாகத்தில் நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பல்லவர்கள் கம்ப்ளீட்டாக நாம் பார்த்துட்டோம். அடுத்த வரலாற்று வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரரசு சோழர்கள் அவங்கள பற்றி அடுத்த வரலாற்று வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.